ஹாய் ஹலோ வணக்கங்க. காலையில இருந்தே கொஞ்சம் நிறைய பைத்தியகாரத்தனமான வீடியோ எல்லாம் பார்த்து நீங்க நல்ல பல்ல காமிச்சாச்சு. ஏன்மா கப்பு சிப்புன்னு உட்காந்து பாடத்தை கவனிங்க, சரியா? இவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா எண்டோக்ரைன் அண்ட் எக்ஸோக்ரைன் கிளாண்ட் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். என்னன்னு பாத்தீங்கன்னா கிளாண்ட் வந்து தமிழ்ல என்ன சொல்லுவாங்கன்னா சுரப்பி அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டு வகைப்படும். என்னன்னு பாத்தீங்கன்னா எண்டோக்ரைன் அண்ட் எக்ஸோக்ரைன். எண்டோக்ரைன் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா டக்ட்லெஸ். அதுலயே ஆன்சர் இருக்கு பாருங்க. எப்படின்னு பாத்துட்டீங்கன்னா இப்ப இந்த கிளாண்ட் இருக்குன்னு நினைச்சுக்கோங்களா, இதுல இருந்து அப்படியே டைரக்டா செக்ரேஷன் ஆகி பிளட்டுக்கு போயிடும், சரியா? அதுதான் டக்ட்லெஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே எக்ஸோக்ரைன் வந்து டக்ட் கிளாண்ட். இப்போ இது ஒரு கிளாண்ட் இருக்குன்னா அதுக்கு இங்க வந்து ஒரு என்ன இருக்கும், ஒரு ஸ்டோரேஜ் இடம் இருக்கும். இங்க இருந்துட்டு எப்பெல்லாம் தேவைப்படுதோ அப்பெல்லாம் பிளட் ஸ்ட்ரீமுக்கு போகும், சரியா? இது எப்ப தேவையோ உடனே செக்ரேஷன் ஆகி உடனே பிளட் ஸ்ட்ரீம்ல போய் அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணும். ஆனா இவங்க அப்படி கிடையாது. ஆல்ரெடி செக்ரேஷன் ஆகி ஸ்டோரேஜ்ல இருக்கும். தேவைப்படும் போதெல்லாம் என்ன செஞ்சுட்டே இருக்கும், ரிலீஸ் ஆகி பிளட் ஸ்ட்ரீம்ல போயிட்டே இருக்கும், சரி? அந்த எண்டோக்ரைன் கிளாண்ட் எப்பவுமே செக்ரேட் பண்றது என்னன்னா ஹார்மோன்ஸ் தான் செக்ரேட் பண்ணும். இதே எக்ஸோக்ரைன் கிளாண்ட் எதை செக்ரேட் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்சைம்ஸ் தான் செக்ரேட் பண்ணும், ஓகேவா? அடுத்தது எண்டோக்ரைனுக்கு நிறைய இருக்கு. பிட்யூட்டரி சொல்லுவாங்க, மாஸ்டர் கிளாண்ட் சொல்லுவாங்க, தைராய்டு வந்து பட்டர்ஃப்ளை கிளாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அட்ரினல் கிளாண்ட் சுப்ராரீனல் கிளாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து இந்த எக்ஸோக்ரைனுக்கு எக்ஸாம்பிள் வந்து சலைவரி கிளாண்ட், கேஸ்ட்ரிக் கிளாண்ட், அதாவது குடல்ல டைஜஷனுக்கு சப்போர்ட் பண்றது தான் கேஸ்ட்ரிக் கிளாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டுக்கும் உட்பட்டு ஒரு கிளாண்ட் இருக்கும், டூவல் கிளாண்ட். எண்டோக்ரைன் ஃபங்க்ஷனும் பண்ணும், எக்ஸோக்ரைன் ஃபங்க்ஷனே பண்ணும். அது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட பாங்க்ரியாஸ், அதாவது தமிழ்ல கணையம் அப்படின்னு சொல்லுவாங்க. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.